அனைவருக்கும் வணக்கம். இது படைத்த பிரம்மன் எழுதிய தலைவிதி. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிறப்பு முதல் இறப்பும் வரை உச்சமும் நீச்சமும் நிலையின் காரணமாக இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதலாளி, தொழிலாளி என இவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி தனுசு ராசி என்பது 9வது ராசியாகும். இந்த 9வது ராசியில் மூலம் 4 பாதங்கள், போராட் 4 பாதங்கள், உத்திரம் முதல் பாதங்களில் பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆவார்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக தான் பேசுவது மற்றவர்களை காயப்படுத்துகிறதா இல்லையா என்று யோசிக்காமல் பேசிவிட்டு பின்னர் வருத்தப்படும் குணம் உள்ளவர்கள். மனதில் வன்மம் என்று நினைத்ததை அப்படியே பேசிவிடுவது இவர்களுடைய குறை. தான் சொல்ல நினைத்தது ஒன்று, சொன்னது வேறொன்று என்பது போன்ற பேச்சு இவர்களிடம் இருக்கும். இருந்தாலும் புத்திசாலித்தனமான மனமும் உயரிய தன்மையும் கொண்டவர்கள். நம்முடைய பிரிவுக்கும் அன்புக்கும் உடையவர். அதே போல் புத்திசாலித்தனம், நகைச்சுவை உணர்வு, சாதிக்கும் வெறி ஆகியவை இணை இவருக்கு வெற்றியை தரும். உலகில் தன்னை விட சாதுரியமாக செயல்படுவார் யாரும் இல்லை என்ற எண்ணம் கொண்டவர். எது செய்தாலும் நேர்மையாக செய்வார்கள். பாசாங்கு, ஏமாற்றுதல், மோசடி ஆகியவை இவரை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கும். தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அகன்ற தலையும் விரித்த நெற்றியும் கொண்டவர். பொதுவில் உற்சாகமான நட்பை வரவேற்கும் வெளி தோற்றம் கொண்டவர். பளிர் என்று விழிப்பான கண்களை கொண்டவர்கள். இவருடைய கூடுதல் உடல் அசைவுகள் சில அசௌகரியங்களை கொண்டு வரலாம். இவர்கள் நல்ல உயரமான விளையாட்டு வீரர்கள் போல் உடற்கட்டு அல்லது சாதாரண உயரத்திற்கு குறைவாக உறுதியான உடற்கட்டுடன் இருப்பார்கள். பொதுவாக ஓரிடத்தில் அமைதியாக இருக்க மாட்டார்கள். சம்பிரதாயமான முறைகளை விரும்ப மாட்டார்கள். எங்கேயும் விரைந்து செல்வது போன்ற நடை கொண்டவர்கள். விலங்குகள் மீது அன்பை செலுத்துவார்கள். எதை கண்டும் பயம் இல்லாதவர்கள். விளையாட்டிலும் தொழிலும் ஆபத்துக்களை சந்திப்பது இவரது இயல்பு. வேகமாக செல்லும் விமானம், மோட்டார் வண்டிகளை விரும்புவார்கள். ஆபத்திலிருந்து மயிரிழையில் தப்பித்தல் போன்ற சம்பவங்கள் இவருக்கு பிடித்தமானவை. தனது வெளிப்படையான பேச்சினுடைய விளைவை யோசிக்காததால் பின்னர் வருத்தப்பட நேரிடும். ஆனால் இவர் ஆபத்தானவர் அல்ல. இவரோடு யாரும் பழகாமல் பல காலம் விரோதம் பாராட்ட இயலாது. ஏனெனில் விகல்பமற்ற விரும்பத்தக்க இயல்பு எளிதில் நட்பு கொள்ள வைக்கும். சில நேரங்களில் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறது என்று பேசும் பேச்சு திசை மாறி எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திவிடும். இது தீயினுடைய ராசி. எனவே இந்த ராசிக்காரர்கள் வெளிப்படையாக படபடவென பேசும் தன்மை கொண்டவர்கள். சில நேரங்களில் புத்திசாலித்தனமான ஆலோசனையும் தரவல்லவர்கள். பொதுவாக சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கும் தன்மையுடையவர்கள். அதிகாரத்தையும் இறுக்கமான சமுதாயத்தையும் எதிர்க்கும் குணமுடையவர்கள். உதவிக்கு அழைத்தாலும் சண்டை என்று வந்தாலும் பயந்து ஓட மாட்டார்கள். இவருடைய நல்ல தன்மையை எதிர்த்தவரை தரைமட்டமாக்கி விடுவார்கள். இவருடைய நேர்மையை தாங்க மாட்டார்கள். நியாயத்தை காப்பாற்ற கோபம் கொள்வார்கள். இவர்கள் பொதுவாக விளைவுகளை யோசிக்காமல் பேசவும் செயல் செய்யக்கூடியவர்கள். மேடை மற்றவர்கள் முன்னிலையில் தன்னை முன்னிறுத்தி பெயர் புகழ் பெறுவது இவருக்கு பிடிக்கும். இளம் வயதில் மத சம்பந்தமான காரியங்கள் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். ஆனால் வயது ஏற ஏற இவற்றில் நம்பிக்கை இழந்து எதையும் கேள்வி கேட்கும் மனநிலையை பெறுவார்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகளின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, தனுசு ராசி குழந்தையை பார்த்தாலே நம் மனது ஈர்க்கும் நட்பு தெரியும். அதேபோல் சந்தோஷமான விளையாட்டு தன்மை உடையவர்கள். தனிமையில் வீட்டால் அழுவார்கள். கூடவே மனிதர்கள் இருப்பது இவருக்கு அவசியம். அப்படி மனித தொடர்பு குறைந்தால் இக்குழந்தை எரிச்சல் வெளிப்படுத்தும். தனுசு ராசி ஆண் மகன் சுதந்திரமாக தெரியும் தன்மையுடையவர்கள். எல்லோருடனும் கலகலப்பாக பேசுவார்கள். சில பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் போல் இருப்பதை மாற்றிக்கொள்ளும்படி அறிவுறுத்த வேண்டியிருக்கும். பெற்றோராயினும் பெரியவர்களுடைய கட்டளைகள் இவர் மனதில் சரி என்று பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இவர்கள் எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்கும் தன்மையுடையவர்கள். சொல்வதை நேர்மையாகவும் நியாயமாகவும் சொல்வார்கள். அதன்படி நடப்பவராக இருந்தால் அவர் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள். நீங்கள் தவறு செய்திருந்தால் மறக்காமல் ஒத்துக்கொள்வார்கள். எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கு சில நேரங்களில் பிரச்சனைகளை தரும். பல நேரங்களில் இவருடைய கேள்விகள் பெரியவர்களுடைய பொய்முகத்தை கிழிப்பதாகவே இருக்கும். விடலை பருவத்தினர் தனக்கு தனிப்பட்ட நன்மையினால் சமுதாய கட்டுப்பாடுக்கென உள்ள மரபுகளையும் சட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் எதிர்பார்க்கும் சுதந்திரம் குடும்பத்தோடு கூட அதிக ஒட்டுதலோடு இல்லாமல் இருப்பது வரை நீளும். வெளியூரில் இருந்தால் பல மாதங்கள் தொடர்பு கொள்ளாமல் கூட இருப்பார்கள். ஆனால் அவருடைய நேர்மையை சந்தேகிக்காமல் மதிப்பளித்தால் நல்ல உறவை தொடர்வார்கள். அதே போல் காதல் விஷயத்தில் மிகவும் உணர்வு பூர்வமாக ஆழமான உணர்வுகள் கொண்டிருக்க மாட்டார்கள். இது மேலோட்டமானது. பணத்தை தண்ணீராக செலவழிப்பார்கள். பள்ளி பருவத்தை விரும்புவார்கள். இவர்களுடைய ஆர்வம் எல்லோராலும் விரும்பப்படும் புதிய புதிய வழிமுறைகளை கல்வி இணை
படிப்பது இவருடைய ஆர்வத்தை தூண்டும். அதேபோல் இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆணின் குணாதிசயங்கள் என்று பார்க்கும்போது தனுசு ராசியில் ஆண் இதிலும் மற்றவர்களை காக்கும் நோக்குடன் முன்னே சென்றாலும் அடிக்கடி தோல்வியை சந்திக்கும் இயல்புடையவர். உயர்ந்த எண்ணங்களை கொண்ட இவருடைய உற்சாகமும் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் மற்றவர்களை தெரிந்து கொள்ளும். இவரை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். ஏனெனில் இவர் எதையும் நல்லதாகத்தான் பார்ப்பார். எதுவும் வெற்றியில் முடியும் என்பது இவரது எண்ணம். இந்த எண்ணம் அதிகப்படியாக இருப்பதால் இதுவே பாதகமாகவும் இருக்கும். குருட்டுத்தனமாக எல்லோரையும் நம்புவது பாதகத்தில் முடியும். இவரது உயர பறக்கும் கற்பனை இவரை கீழேயும் தள்ளிவிடும். எனினும் குருட்டு அதிர்ஷ்டம் இவருக்கு அதிகம். எனவே பல நேரங்களில் சிக்கல்களில் இருந்து எளிதில் தப்பி விடுவார்கள். தோல்விகள் இருந்து எளிதில் மீண்டு விடுவார்கள். மனிதர்களுடைய வெளி தோற்றத்தை தாண்டி அவர்களுடைய உண்மையான ஆழமான மதிப்புகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். இவர் வேண்டுமென்றே இந்த வகையான குரூரமான வேலைகளிலும் ஈடுபட மாட்டார்கள். நெளிவு சுழிவு இன்றி யோசிக்காமலும் செயலில் இறங்குவதால் பல துன்பங்கள் நேரலாம். அதேபோல் இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் போது தனுசு ராசி பெண் எப்போதும் நீங்கள் விரும்பும்படியாக பேசக்கூடியவர் அல்ல. எனினும் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பான முறை பேசுவார்கள். சற்று அதிகப்படியாக வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர். ஆனால் பொய் சொல்ல மாட்டார்கள். தீ பறக்க சில நேரங்களில் சண்டையிடுவார்கள். தனிமையில் வாழ்வார்கள். அதிக சுதந்திர வாழ்க்கையை நேசிப்பவர்கள். குடும்பத்தோடு அதிக ஒட்டுதல் என்பது இருக்காது. இவர்கள் அதிக பிரயாணம் செய்வார்கள். இவர்களை யாராவது பொறுப்பாக கவனித்துக் கொண்டால் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதிகாரம் செலுத்தினாலோ கட்டுப்பாடு விதித்தாலோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் வலிமையற்ற ஆண்மகனை விரும்ப மாட்டார்கள். பொது இடங்களில் தன்னை மற்றவர் அதிகாரம் செய்வதை வெறுப்பார்கள். தன்னுடைய தனித்தன்மையை இழக்க மாட்டார்கள். நட்பையும் காதலையும் குழப்பிக் கொள்வார்கள். யோசிக்காமல் பளீரென்று பேசுவது மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தும். தனது நேர்மை கேள்விக்குறியாக்கப்பட்டால் நியாயம் கேட்டு பொங்கி எழுவார்கள். தன் மனதிற்கு பிடித்தவர்களுடன் மிக நெருக்கமாக பழகினாலும் மனதளவில் காலத்திற்கும் இந்த உறவு வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. ஆணை தவிர வேறொரு பல விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள இவரால் இயலும். அது மட்டுமில்லாமல் திருமணம் இவரை பெரிதாக இருக்காது. ஆண்களோடு கட்டுப்பாடற்று பழகும் குணம் கொண்டவர். சற்று ஆண் தன்மை இருந்தாலும் பெண் தன்மையே மிகுந்து ஓங்கி இருக்கும். இவரது வெளித்தோற்றம் சூதுவாது நிறைந்தது போல் இருந்தாலும் இருதயத்தில் இவர் குழந்தை போன்றவர். இவரது மூளை சிறப்பாகவே வேலை செய்யும். ஆனால் இவரது மனம் பாதுகாப்பற்றது. இவர் சற்று குழப்பமான செயல்பாடுகளை உடையவர். ஆனால் கடின மனக்காரரையும் உருக வைக்கும் ஆற்றல் பெற்றவர். நல்ல பசி இருக்கும். நல்ல உணவு உடை வசதிக்காக நல்ல செலவுகளும் தன்மையுடையவர்கள். மற்றவர்களை கவரும் அலங்கார வாழ்க்கை இவரை ஈர்க்கும். ஆனால் சில வருடங்களிலேயே இத்தகு வாழ்க்கையில் போலி தன்மை உணர்ந்து கொள்வார்கள். எனவே ஒரு வேலையை விட்டு மாறுவது பெரிய இழப்பில்லை. அதேபோல் அழகும் சுத்தம் சுகாதாரமும் தன்னை சுற்றி இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். சிறு வயதில் சூழ்நிலை தன்னை சிறு சிறு வேலைகளை செய்ய பணிந்ததால் ஆரம்பத்தில் பிடித்தாலும் சிறிது காலத்தில் உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். இந்த தனுசு ராசியில் பிறந்த முதலாளிகளின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது தனுசு ராசி முதலாளிகளிடம் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்தால் அவரை பற்றி புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கும். நிலையற்ற தன்மையுடையவராக தோற்றம் தருவார். எளிதில் சந்தித்து பேச முடியாத சூழல் இருக்கும். இவர் சற்று உணர்வுடன் இயலாமையும் உடையவராக இருப்பார். அதேபோல் மிகவும் நேர்மையான சரியான கருத்தை சொன்னால்தான் தன் தவறை திருத்த முயல்வார். பொதுவாக இவர்கள் மகிழ்ச்சியாக எதையும் நன்மைக்கே என எடுத்துக்கொள்ளும் உற்சாகமான மனிதர். இவர் மனதிற்கு உற்சாகம் தருவதில் வல்லவர். தனக்கு சரி பட்ட விஷயத்திற்காக எதையும் செய்வார். இவரிடம் வேலை செய்வது ஒரு நல்ல அனுபவம் ஆகும். அதேபோல் எளிதில் இவருடைய குணத்தை கணிக்க இயலாதபடி நல்லவரா கெட்டவரா என்று இருப்பார். இவர் ஜனநாயகவாதி. எனவே இவரை நீங்கள் மிகவும் விரும்புவீர்கள். நட்போடும் நேர்மையோடும் இருக்கும் இவர் யார் மீதும் காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்க மாட்டார்கள். அதே போல இந்த தனுசு ராசியில் உள்ள தொழிலாளிகளின் குணாதிசயங்களை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசி தொழிலாளி நாளைக்கு என்ன கிடைக்கும், அடுத்த ஆண்டு என்ன கிடைக்கும் என்பதை விட இப்பொழுது என்ன கிடைக்கும் என்பதில் தான் அதிகம் கவனமாக இருப்பார். எதிர்காலத்தை பற்றி எந்த பயமும் இருக்காது. ஒரு அலுவலகத்தில் இந்த ராசிக்காரர் இருப்பது ஒரு சுகமான அனுபவமாகும். ஒரு செயல் செய்வதில் சற்று கவனக்குறைபாடு ஒழுங்கற்ற தன்மை இருந்தாலும் இவருடைய உற்சாகமான செயல்பாடுகள் இவரை அனைவருக்கும் பிடித்தவராக மாற்றும். தன் திருமணத்தை பற்றி முடிவெடுப்பதை தவிர வேறு எதையும் நிறுத்தி வைக்க மாட்டார். மற்றவர்களை விட விஷய ஞானம் அதிகம் உள்ளவர். அதிகப்படியான பணிவு இவரிடம் இருக்காது. தன்னம்பிக்கை மிகுந்தவர். காதல் விஷயங்களில் மற்றும் சற்று தடுமாற்றம் கொண்டவர். எப்போதும் எங்கு செல்வார் எதை செய்வார் என்பதை புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும். எதையும்
தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இவருடைய அறிவு வேட்கை நம்மை வியப்பில் ஆழ்த்தும். ஒரு கட்டளை தனக்கு வந்தால் ஏன், எதற்கு என எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ள முற்படக்கூடியவர் முன்னென சிறந்து செயல்படக்கூடியவராக இருப்பார்கள்.